எல்லாருக்கும் அன்பனுக்கும் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து ஃபியூஜி ஸ்பின்னரோட அன்பாக்சிங். அது மட்டும் இல்லாமல் ஃபியூஜி ஸ்பின்னரோட என்னென்ன மாதிரி அவங்க தந்திரம் மந்திரம் மார்க்கெட் எப்படி வைரல பரவிட்டு இருக்கு பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோமா. அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னு வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபியூஜி ஸ்பின்னரோட ஒரு அன்பாக்சிங். இது சின்ன ஒரு அன்பாக்ஸ் தான். இதில் ஃபுல்லாக போனால் ஒரு பெரிய பிரிக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு பொருள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் பார்த்தீங்கன்னா வந்து 5 வேரியண்டான மாடல் இருக்குது. 5 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 ரெட், க்ரீன், பிளாக், அப்புறம் எல்லோ. இது 3-4 வந்து ஒரே வேரியண்ட்டில். இது மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமான வேரியண்ட். இதை நான் சைடில் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நார்மலான வேரியண்ட் பிரிக்கலாம். இந்த நார்மலான வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் இதுதான் ஃபியூஜி ஸ்பின்னர். ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பேரிங் உள்ளார செட் பண்ணிக்க. அது மட்டும் இது ஃபுல்லி வந்து ஸ்டீலு. இதில் வந்து ஃபுல்லாக ஒரு பேரிங் மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இது காலத்துக்கு அது மாதிரி வந்து போர்ட்டபுளான ஒரு மாடல், ஏகப்பட்ட மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேரிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபியூச்சரில் வந்து நிறைய பேர் வந்து இதில் ஆயில் போடுறாங்க. ஆயில் போடுறது இன்னும் வேகமான வேரல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இல்லை நிறைய ட்ரிக்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரி ட்ரிக்லாம் இருக்குன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா கையில் இப்படி சுற்றலாமா, இப்படி சுற்றலாமா இதில் சொல்கிறாங்க. இந்த அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2வது வேரியண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷனான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் டிஸ்பிளே வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த லைட் வந்து இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது லைட் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் தெரியும். இந்த பட்டன் அழுத்துற மாதிரி உங்களுக்கு இந்த லைட் எஃபெக்ட்ஸ் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னொரு தடவை அழுத்துங்க ஸ்லோ மோஷன். அதே மாதிரி இதில் வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதை ஒரு கலரான எஃபெக்ட் கொடுக்குறாங்க. இது முழுக்க வந்து ஒரு டாய் தான். டாய் தான். இது வந்து ஒன்றும் மைண்டில் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு நம்ம பந்தா காட்டுறதுக்காக வேணால் இந்த டாய் வந்து கண்டிப்பாக உபயோகமாகும். இது மேற்கொண்டு இதை பற்றி நிறைய கருத்துக்கள் நான் வந்து சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் தான். சொல்ல போனால் டோட்டலாக வந்து 5 வேரியண்டான மாடல் பார்த்தீங்கன்னா 4 ஒரே மாடல். அதில் வந்து ஒன்று வந்து இந்த கலர் டிஜிட்டலைஸ் மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான முறையில் வந்து இப்படி சுற்றுறதால வந்து சொல்கிறாங்க இது வந்து மைண்ட் ரிலாக்ஸ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எந்த அளவுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் கொடுக்கும், எந்த அளவுக்கு வந்து சொல்ல போனால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா நானும் வந்து ஒன்றுக்கு வந்து 1000 தடவை சுற்றி பார்க்குறேன். என் கையிலையும் நிற்க மாட்டேங்குது, எனக்கு வந்து வர மாட்டேங்குது. இதை பற்றி பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கணுமா, இது பார்த்தா இது ட்ரிக் வருமா, இது மாதிரி எப்படி பண்ணால் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுமான்னு சொல்கிறதுலாம் இது வந்து முற்றிலும் ஒரு போலியான நிறுவனம். இதுக்கு சட்டப்பூர்வமாக எனக்கு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் சொன்னீங்கன்னா வந்து இதோட ஃப்ளாஷ்பேக் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்களே வருத்தப்படுவீங்க. ஏன்னா வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் உருவாக்குனவங்களும் சரி, இதை வந்து யார் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டோட தந்திரத்துக்காக தான் செய்கிறாங்க. தவிர இது முழுக்க வந்து இது முழுக்க ஒரு பிஸ்னஸோட ட்ராஜடி. ஏன்னா வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு பல விஷயங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த விஷயம் வந்து இப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் இந்த ஒரு வருஷமாக தான் இது இவ்வளோ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது ஒரு வைரல் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு விஷயம் ஆச்சுங்க. 2002 வந்து யாரெல்லாம் வந்து ஒரு விவரம் தெரியாத வயசில், நீ காலேஜ் படிக்கிற வயசில் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிற வயசில் வந்து ஒரு 2 மேக்னெட் வச்சு எல்லாரும் விளையாடிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியும்? அந்த 2 மேக்னெட் வந்து அதோட ஸ்க்ரீன்ஷாட் கூட இப்போ வந்திருக்குமா. அந்த 2 மேக்னெட் வச்சு இப்போ பரப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிறுவனம் தான், ஒரு சைனீஸ் நிறுவனம் தான். அதே நிறுவனம் தான் இப்போ உலக நாடு முழுக்க இந்த ஃபியூஜி ஸ்பின்னரை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த நோக்கத்துக்காக பரப்புறாங்க, ஏன் பரப்புறாங்கன்னு சொல்ல போனால் வந்து ஒரே ஒரு விஷயத்த வந்து அடமெண்டா ஆக்குறாங்க. ஒரு போதை. இது ஒரு போதையான பொருள். இது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு டாய்ன்னு சொல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு மேலே இப்போ வர இது அடல்ட்டு தான் அதிகமாக விளையாடுறாங்க. இது நீங்கள் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி பதிவு பண்ணுங்கள். இது ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்ல போனால் இது யார் உருவாக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து கேத்ரின் சொல்லிட்டு ஒரு பெண்மணி தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த டாய் முழுக்க உருவான காரணம் என்னன்னா வந்து அவங்க வந்து உடல்நிலை சரியாத நேரத்தில் வந்து அவங்க உடல்நிலை வந்து என்ன வந்து நரம்பு தளர்ச்சி மாதிரி அவங்களுக்கு உடல்நிலை ஃபார்ம் ஆகும்போது அவங்களோட குழந்தைய வந்து அவங்களால பார்த்துக்க முடியாத நேரத்தில் தான் வந்து இந்த ஃபியூஜி ஸ்பின்னர் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணாங்க. அந்த ஃபியூஜி ஸ்பின்னர் சொல்லும்போது அவங்க கியூப் டைப்பில் தான் வந்து ஒரு ஃபியூஜி ஸ்பின்னர் டெவலப் பண்ணாங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தையோட வயசு பார்த்தீங்கன்னா 9 வயசு. அந்த நேரத்தில் தான் இந்த ஃபியூஜி ஸ்பின்னர் அவங்க டெவலப் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு இது டெவலப் பண்ணும்போது அவங்க சத்தியமாக தெரியாது. இது வியாபாரத்து கண்ணோட்டத்தில் வந்து அவங்க உருவாக்கல. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் இப்படி தான் வரப்போகுது, இப்படி தான் இது வந்து பெரிய இதாக போகுதுன்னு அவங்களுக்கு சத்தியமாக ஒரு விஷயமே தெரியாது. என்னைக்கு அவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா இது வரைக்கும் அவங்க பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க யார் இதை டெவலப் பண்ணாங்க, அவங்க ஒரு பிச்சைக்காரி அளவுக்கு தான் இருக்கிறாங்க இந்த ஃபியூஜி ஸ்பின்னர். ஏன்னா வந்து மீன் கடல்ல எடுத்தவன் பணக்காரன் ஆனது சரித்திரம் இல்லை, வழியில வித்தவன் தான் பணக்காரன் ஆனது சரித்திரம் மாதிரி தான். இது உருவாக்கணும் வந்து பணக்காரங்க இல்லை, இதுல நடுவில் வித்தவன் தான் பணக்காரங்க ஆகிட்டு இருக்காங்க. இது என்ன நோக்கத்துல ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க குழந்தைக்கு வந்து ஒரு விளையாட்டு பொருளாக இது ஆரம்பிச்சது தான். ஆனால் வந்து காலப்போக்கில் அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, அவங்க வந்து கொஞ்சம் காலத்தில் பீரியட் ஆகும்போது இந்த ப்ராடக்டை வந்து ஒரே நிறுவனம் வந்து ஹாஸ்ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து
கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ப்ராடக்ட் பார்த்துருக்காங்க. இந்த யார் வந்து கிரியேட் பண்ணாங்க, யார் சொல்ல போனால் வந்து கேத்ரின் இந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணவங்களே வந்து ஹாஸ்ப்ரோ வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு ஐடியா கொடுங்க, இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து செஞ்ச மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி இந்த கேத்ரின் வந்து அவங்க என்ன பண்ணுங்க, சரி இவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லி மதிச்சு அந்த கம்பெனிக்கு போயிட்டு இது மாதிரி இந்த ஃபியூஜி ஸ்பின்னரோட ஃபுல் ரகசியத்தையும் வந்து அவங்க வந்து அந்த கம்பெனியில் வெளியாக்குனாங்க. ஆனால் கேத்ரின் அவங்க செஞ்ச ஒரு தவறு என்னன்னா வந்து அவங்களுக்கு தெரியாது அப்போ இது வந்து இந்த ஃபியூஜி ஸ்பின்னர் வந்து உலக நாடே கலக்க போகுது. ஆனால் வந்து 2003 வந்து அவங்க செய்யக்கூடாத ஒரு பெரிய தப்பு என்னன்னா $100 வந்து இதோட உண்மையான பேட்டர்ன் அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ உட்கார்ந்த இடத்துல அவங்க வந்து உலகத்துல மகாராணி. அவங்க 2003 வந்து அவங்க வந்து இதோட பேட்டர்ன் இது பண்ணாதால தான் இது பேட்டர்ன் கை மாறி போயிடுச்சு. இது கை மாறி போன ஃபர்ஸ்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் முழுக்க வந்து ஹாஸ்ப்ரோ நிறுவனம் தான் இதை வந்து முதல்ல வந்து அவங்களே வந்து செய்ய வச்சு அவங்க மூலமாகவே இந்த ப்ராடக்ட் வெளியாக்குனது தான். ஏன்னா அவங்க நினச்சிருந்தாங்க சின்னதாக வந்து செய்யும் போது வந்து இது சும்மா அவங்க பிஸ்னஸ்க்காக செய்கிறாங்கன்னாச்சா அந்த ஹாஸ்ப்ரோ நிறுவனம் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து இந்த பேட்டர்னோட செய்ய அவங்களோட பேட்டர்னை இவங்க வந்து நல்லா முழுசாக அச்சோட பிரிண்டோட வாங்கி செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்ப்ரோ நிறுவனம் மூலமாக அமெரிக்காவிலேருந்து இந்த பேட்டர்ன் வந்து சைனாக்கு விற்கப்பட்டது. சைனாவில் விற்கப்பட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னோட பின்னாடி இருக்கிற ப்ராடக்ட் தான் வந்து உலக நாடு முழுக்க வந்து இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. சொல்லப்போனால் ஒரு கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதம் வந்து லாஸ்ட் மே 1 வரைக்கும் அமேசான் நிறுவனத்தில் வந்து டாப் 20 டாய்ஸில் வந்து இது வந்து 4வது நிலையில் இருக்குது. இந்த டாய்ஸ் முழுக்க வந்து ஒரு மனிதனோட மனசை வந்து இது அவ்வளோக்கு சக் பண்ணுற டாய்ஸு. இந்த டாய்ஸ் பற்றி யாராச்சும் ஒரு வார்த்தை கேட்டால் கூட நம்மளோட வீடியோ முழுக்க நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். ஏன்னா வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இதில் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து இது இப்படி சுத்தனா வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி சுத்தனா வந்து என்னமோ சொல்கிறாங்க, இது வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐ டோன்ட் நோ எனிதிங் எல்ஸ். இது வேணால் ஒரு ஸ்டைலுக்கு வேணால் ஒரு சர்க்கஸ் ஷோ பண்ணுறவங்களுக்கு வந்து வேணால் இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் தவிர ஆனால் நத்திங் அட் ஆல் இதில் வந்து ஒன்றுமே விஷயம் இல்லை. இது முழுக்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸை வந்து வளர்க்குறதுக்காக இது வந்து பல வேரியண்டான பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா வந்து $600 பார்த்தீங்கன்னா 32,000 வரைக்கும் இந்த ப்ராடக்ட் ஃபியூஜி ஸ்பின்னர் வந்துட்டு இருக்கு. கோல்டில் கூட போட்டிருக்காங்க வேரியண்டான. அது மாதிரி நான் சவுதியில் பார்த்தா இங்கே கூட சவுதியில் எல்லா மக்களும் வந்து இதில் வந்து மேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து இன்னும் வந்து யாரும் மேட் ஆகாமல் இருக்கிறாங்க. அதை தடுக்கணும்னு நினச்சேன்னா இந்த வீடியோ சரி இதோட விழிப்புணர்வாக இந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு நீங்கள் சொல்கிறது தான் வந்து மக்களை போய் கொண்டு சேரும். ஏன்னா வந்து இதெல்லாம் ஒரு 2003 நான் வந்து படிக்கிற நேரத்தில் நான் வந்து விளையாடக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த 2 மேக்னெட்டை தூக்கிட்டுக்கலாங்க. 2003 அப்புறம் நான் பார்க்கும்போது இப்போ ஒரு பிளே டாய் வந்து இந்த விளையாண்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மனசு ஸ்ட்ரெஸ் குறையுமா, அது மாதிரி வந்து இது ஒரு யோகாசனம் மாதிரியா அப்படி இப்படின்லாம் ஒரு இமேஜினேஷன் கற்பனைகள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நத்திங் அட் ஆல், திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபேக். இதை வந்து ஒரு விஷயத்தை சொல்லி விற்க வைக்கிறாங்க. எப்படின்னா வந்து இந்த ஆயில்மெண்ட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்மை குறையும், ஆண்மை நிறைய வளரும் அப்படி சொல்ற மாதிரி இது விளையாடிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும் சொல்லிட்டு ஏமாத்து ஒரு பிஸ்னஸ். அதனால இது நத்திங் அட் ஆல். அதனால வந்து இதை நான் சொன்ன விஷயம், நான் போட்ட அன்பாக்சிங் வீடியோ, நான் சொன்ன முழுக்க எல்லா விஷயமும் வந்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆசைக்காக வந்து வாங்கணும்னு நினச்சினா ஒன்றே வாங்கி பாருங்க. ஆனால் வந்து இதை வந்து நீங்கள் வாங்குறத பற்றி நீங்கள் வாங்கிட்டு இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட நீனே வச்சுக்கூடான்னு சொல்லி கொடுத்துருங்க. ஆனால் இதே வந்து அடமெண்ட்டாக இப்படியே சுற்றிக்கிட்டு இப்படி இது ஒருத்தர் ஸ்டைல் பண்ணுற மாதிரி இது நிறைய ட்ரிக்லாம் செய்வாங்க. மூக்கில் வச்சு சுற்றுறது, நாக்கில் வச்சு சுற்றுறது, அப்புறம் வேறு மாதிரிலாம் வந்துடும் நம்மளுக்கு எனக்கு சொல்ல போனால். அதனால வந்து அது மாதிரிலாம் செய்யாதீங்க. நம்ம உபயோகப்படுற காசு வந்து 4 பேருக்கு சாப்பாடு கூட நம்ம வந்து தியான தர்மம் மாதிரி எதாவது செஞ்சுட்டு போகலாம். இது மாதிரி அனாவசியமான ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்காதீங்க. இந்த ப்ராடக்ட் நான் வந்து வாங்கினது வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக இந்த ப்ராடக்ட் பார்த்தேன். இப்போ இருக்கிற ப்ராடக்ட் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. கிவ் அவேல கொடுத்துலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். எல்லா ப்ராடக்ட்டும் கிவ் அவேல கொடுத்தாலும் கூட கொடுத்துட்றேன் கண்டிப்பாக, ஒன்றும் பிரச்சனை. இந்த கிவ் அவேல தான் 2வது கிவ் அவேல கொடுத்துடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு வந்து இந்த வீடியோக்கு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு வந்து இந்த ஸ்பின்னரை பற்றி உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு வந்து யாராலும் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களோ கீழே போய்ட்டு கிவ் அவேல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், கூகுள் ப்ளஸில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மல்டி சைன் ஆஃப் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.